வேண்டா உடம்புள்ளுக்கு எடுங்கவா. ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فأما إن كان من المقربين فروح وريحان وجنة نعيم وأما إن كان من أصحاب اليمين فسلام لك من أصحاب اليمين وأما إن كان من المكذبين الضالين فنزل من حميم وتصلية جحيم إن هذا لهو حق اليقين فسبح باسم ربك العظيم صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالخواتيم صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்மாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை முஸ்லிமாக அல்லாஹ் பிறக்க வைத்தார். உலகத்தில் பெரும் சாதனை என்னவென்றால், முஸ்லிமாக பிறந்த நாங்கள் அதே இஸ்லாத்தோடு மௌத்தாகுவது, மரணிப்பது. ஒரு முஸ்லிமாக மரணிப்பது என்பது அது எங்களுடைய துஆவாலும் எங்களுடைய முயற்சியாலும் தான் அதை நாங்கள் அடையலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம் ஆகாமல் மௌத்தாகி விடாதீர்கள் என்று அல்லாஹ் எங்களுக்கு உபதேசம் செய்திருக்கின்றார். உலகத்திலே 4 வகையான மனிதர்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். முதலாவது மனிதர், அவர் பிறந்தது முஸ்லிமாக, எங்களைப் போல வாழ்றதும் முஸ்லிமாக, அவர்
மௌத்தாகுவதும் முஸ்லிமாக. இவர் ஸ்ரீதேவி. முஸ்லிமாக பிறந்தார், முஸ்லிமாக வாழ்ந்தார், முஸ்லிமாக மௌத்தானார். இவர் ஸ்ரீதேவி. இரண்டாவது ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர் முஸ்லிமாக பிறந்தார், ஆனால் வாழ்ந்தது இஸ்லாத்தில் அல்ல. அதனால் அவருடைய மரணம் முஸ்லிமாக ஆகவில்லை. இவர் மூதேவி. இவர் இஸ்லாமியனாக பிறந்தார், ஆனால் அவருடைய சூழல், நண்பர்கள், அவருடைய திருமணம், அவர் இஸ்லாமியனாக வாழும் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அவருடைய மரணமும் இஸ்லாத்தில் அமையவில்லை. இவர் ஸ்ரீதேவிக்கு மாற்றமானவர். மூன்றாவது ஒரு கூட்டம் இருக்கிறது. காஃபிராக பிறந்தார்கள், காஃபிராக வாழ்ந்தார்கள், காஃபிராகவே மரணித்தார்கள். இவர்களும் மூதேவிகள். நான்காவது கூட்டம் காஃபிராக பிறந்தது காஃபிராக, ஆனால் உலகத்தில் அல்லாஹ் அவருக்கு இஸ்லாத்துடைய பாக்கியத்தை கொடுத்து விட்டான். இஸ்லாமியனாக வாழ்ந்து இஸ்லாமியனாக மௌத்தாகிறார். இந்த நான்கு கூட்டத்தில் சகோதரர்களே, சகோதரிகளே, 2 கூட்டம் சீதேவிகள், 2 கூட்டம் மூதேவிகள். முஸ்லிமாக பிறந்து முஸ்லிமாக வாழ்ந்து முஸ்லிமாக மௌத்தாகிறார். இவர் சீதேவி. காஃபிராக பிறந்து முஸ்லிமாக வாழ்ந்து முஸ்லிமாக மௌத்தாகிறார். இவரும் சீதேவி. நாங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கின்றோம்? அல்ஹம்துலில்லாஹ், முஸ்லிமாக பிறந்தோம். முஸ்லிமாக வாழ்கிறோமா என்பதை நீங்களே நானே தன்னிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும். முஸ்லிமாக வாழ்ந்தால்தான் சகோதரர்களே மூன்றாவது கட்டம் இஸ்லாத்தில் மரணம் வரும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ரை ஆட்சி செய்தவர். அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மிஸ்ருடைய ஆட்சியை கொடுத்திருந்தார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகில் மிக முக்கியமானவர். உலகத்துடைய முழு பொக்கிஷமும் கொடுக்கப்பட்டவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவர்களுடைய துஆ இருந்தது என்ன தெரியுமா? ரப்பி கத் ஆதைதனி மினல் முல்க் வஅல்லம்தனி மின் தஅவீலில் அஹாதீஸ் ஃபாத்திரஸ் ஸமாவாதி வல் அர்த் அன்த வலியி ஃபித் துன்யா வல் ஆখিরাহ தவஃபனி முஸ்லிமன் வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல துஆ கேட்டாங்க. ரப்பி ரப்பே கத் ஆதைதனி மினல் முல்க், எனக்கு ஆட்சியை தந்தாய். ஆட்சி என்றால் லேசான ஆட்சியா? எங்கள்கிட்ட உள்ள செல்வம் என்ன? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய செல்வம் என்ன? இரண்டாவது வஅல்லம்தனி மின் தஅவீலில் அஹாதீஸ். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு அறிவு தான் கனவுகளுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அறிவு. யா அல்லாஹ், கனவுக்கு விளக்கம் சொல்லும் இந்த அறிவை எனக்கு தந்தாய். ஃபாத்திரஸ் ஸமாவாதி வல் அர்த, வானங்கள் பூமியை படைத்தவன் நீ யா அல்லாஹ். எல்லாம் கேட்டுட்டு அவங்க கேட்டு என்ன தெரியுமா? தவஃபனி முஸ்லிமா, என்ன முஸ்லிமாக மௌத்தாக்கியா அல்லாஹ். வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், நல்லடியார்களோடு என்னை சேர்த்திடியா அல்லாஹ். சகோதரர்களே, உலகத்தில் நல்லவர்களோடு வாழ்ந்தால் நல்ல மரணம் கிடைக்கும். நல்லவர்களோடு கபரில் இருக்கலாம் இன்ஷா அல்லாஹ். உலகத்தில் மோசமானவர்களோடு வாழ்ந்தால் மரணமும் மோசமாகத்தான் மாறும். மரண நேரத்தில் நான் சுஜூதில் மௌத்தாகணும் அப்படின்ட்டு மௌத்தாகலா? யாருக்கு? செய்கிறதெல்லாம் செய்துட்டு நான் மௌத்தாகும் பொழுது சுஜூதில் மௌத்தாகணும் என்று வுது கூட எடுக்க இயலாது. அந்த உணர்வு வராது.
வாழ்க்கையில் சகோதரர்களே அப்படி வாழும். அல்லாஹ் சூரத்துல் வாக்கியாவுடைய கடைசியில் 3 வகையான மனிதர்களுடைய சக்கராத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். ஏன்னா வாழ்க்கையுடைய சாதனை சக்கராத்து தான். எப்படியும் வாழலாம், எப்படியும் வாழலாம், எப்படியும் இருக்கலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் தொழலாம், ஜும்மா தொழலாம், தொழாமல் இருக்கலாம், ஜகாத் கொடுக்கலாம், கொடுக்காமல் இருக்கலாம், உங்களை யாரும் அழைப்பு கொடுப்பாங்க, ஆனால் யாரும் பலாத்காரம் பண்ண மாட்டாங்க. தொழுங்கன்னு யாரும் பலாத்காரம் பண்ணுறது இல்லையே, அழைப்பு கொடுப்பாங்க. ஏன் தெரியும் அவங்களுக்கு இவருடைய மரண நேரத்தை சரியாக்கி கொள்ளும். மார்க்கத்துடையவங்க கூப்பிடுவாங்க, வாங்க தொழுங்க, இபாதத் செய்யுங்க, இஸ்லாத்தை பின்பற்றுங்க, அல்லாவுக்கு வழிபடுங்க, அவ்வளோதான் சொல்லலாம். அதுக்கு மேலே யாருக்கும் ஒன்றும் செய்யலை சகோதரர்களே. ஆனால் சக்கராத் காட்டி கொடுக்கும். எப்படி காட்டி கொடுக்கும்? அல்லாஹ் சொல்றான், ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கூம் وأنتم حينئذ تنظرون ونحن أقرب إليه منكم ولكن لا تبصرون. அல்லாஹ் சொல்றான், உங்களோட உயிர் தொண்ட குழி எத்திட்டு. இந்த குர்ஆனுடைய ஆயத்துகள் ஓதும் பொழுது மற்றவங்களோட சக்கராத்தை யோசிக்கக்கூடாது, ஏண்ட சக்கராத்தை நான் யோசிக்கணும், அவ்வளோதான். மற்றவங்களை விடுங்க, கணக்கில்லை மற்றவங்க எங்களுக்கு. இப்போ நான் உங்களை பற்றி யோசிக்கக்கூடாது, நான் என்னை பற்றி யோசிக்கும். எனக்கு இந்த ஒரு நேரம் வர இருக்குது, நிச்சயம் பலர்களுடைய சக்கராத்தை பார்த்துட்டோம் நாங்கள். அல்லாஹ் சொல்றான், உங்களோட ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கூம், உங்களோட உயிர் தொண்ட குழி எத்திட்டு, وأنتم حينئذ تنظرون, அப்போ எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க, குடும்பம், சொந்தம், பந்தம். அல்லாஹ் சொல்றான், وَنَحْنُ أَقْرَبُ إِلَيْهِ مِنْكُمْ وَلَكِنْ لَا تُبْصِرُونَ. அந்த நேரம் மிக நெருக்கமாக இருக்கிறது, நாங்கள் தான் உங்களுக்கு. கூட்டாளி வந்துருவாரா? மனைவியா? மனைவியுடைய மடியில் உங்களோட தலை இருக்கலாம், ஆனால் நெருக்கம் அல்லாஹ் தான். وَنَحْنُ أَقْرَبُ إِلَيْهِ مِنْكُمْ وَلَكِنْ لَا تُبْصِرُونَ. அல்லாஹ் சொல்றான், فَلَوْلَا إِن كُنتُمْ غَيْرَ مَدِينِينَ ترجعونها إن كنتم صادقين. உங்களுக்கு ஒரு சவால். என்ன சவால் தெரியுமா? அந்த உலகத்தில் இதே யாரும் செய்யல இந்த சவாலை. அல்லாஹ் சொல்றான், நீங்க எங்களுக்கு கட்டுப்படலை தானே, நீங்க வாழ்க்கையில் எங்களுக்கு கட்டுப்படலை, நீங்க ஒரு வேலை செய்யுங்க, உங்களோட உயிர் இப்போ எந்த இடத்துல இருக்குது? தொண்டக்குழியிட்டு இருக்கு. இந்த உயிரை உங்களால் ஏழுமெண்டா உடம்புள்ளுக்கு எடுங்கவா. உலகத்தில் யாராவது செஞ்சிருக்காங்களா? இது அல்லாஹ்வுடைய சவால், குர்ஆனுடைய சவால். இப்போ என்னிடத்தில் ஆக பெருமதியானது என்ற சொத்து செல்வமா என்ற உயிரா? என்ற உயிர். எந்த உயிரை என்னிடம் இருக்கக்கூடிய அவ்வளோ சொத்தையும் வித்தாவது நான் பாதுகாக்கத்தான் பார்ப்பேன். இந்த உலகத்தில் எத்தனை அரசர்கள் போயிட்டாங்க, எவ்வளோ ஜனாதிபதிகள் போயிட்டாங்க, அவங்கள்ட்ட இல்லாத சொத்தா? இல்லாத வைத்தியர்களா? அல்லாஹ்வுடைய சவால் என்ன தெரியுமா? சூரா வாக்கியாவிலே, ஃபலௌலா இன் குன்தும் غير مدينين ترجعونها إن كنتم صادقين. உங்களுக்கு ஏழுமண்டா நீங்கள் உண்மையான ஆக்களாக இருந்தால் என்ன செய்யுங்க தெரியுமா? உங்களோட உயிரை கொஞ்சம் உடம்புள்ளுக்கு எடுங்க பார்ப்போம். சகோதரர்களே, யாராவது எடுத்திருக்கிறாங்களா உயிரை? அதுதான் கேள்வி. யாரும் எடுத்ததில்லை, இதுவரைக்கும் ஒரு ஆள் கூட எடுத்ததில்லை. என்ன? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டியது. எங்களோட கண்ட்ரோல்ல இல்லை எங்களோட உயிர்.
எங்கட கண்ட்ரோல் இல்லை சகோதரர்கள், எங்கட உயிர். அதனால தான் எந்த பாவத்தை செய்தாலும் இஸ்திக்ஃபார் செஞ்சு மீண்டுறோம். தொடர்ந்து பாவம் செய்யக்கூடாது ஒரு மனிதன். சஹாபாக்களுடைய பிற்பட்ட காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார். அவர் மற்றவர்களுடைய குறைய பேசுறதான் ஒரு தொழில். மற்றவங்களுடைய குறையத்தான் பேசுற, வேற தொழில் இல்லை அவருக்கு. இன்றைய சோசியல் மீடியாக்களை போல மற்றவங்களோட குறை, எந்த நேரமும் மற்றவங்களை தான் பேசுறது. அதில் மிக முக்கியமாக ஒரு இமாம் நவவி ரஹிமஹுல்லா, ஹதீஸுகள் எழுதினவங்க, அந்த காலத்தில் பயான்கள் செய்த இமாம் நவவியை பற்றி இவர் ஏசுறது, தேவையில்லாதெல்லாம் பேசுறது. இவர சக்கராத்தில் சகோதரர்களே அவர நாக்கு அப்படியே வெளியே வந்துட்டு, சக்கராத் காட்டி கொடுக்கும் எவன் உண்மை எவன் பொய். நாக்கு வெளியே வந்துட்டு சக்கராத்தில். நாக்கு வெளியே வந்தா என்ன செய்யறது? இப்ப சக்கராத்தில் ஏதாவது நாக்க பொத்தே இலுமா? சக்கராத்தில் நாக்க பொத்தே இலுமா யாரையாவது? உங்களுக்கு ஒன்றும் செய்ய இயலாது. உங்களோட டாய்லெட் எல்லாம் வந்துடும் வெளியே. மற்றவங்க உதவி செஞ்சா தான் உங்களை பாதுகாக்கலாம். ஒன்றும் செய்ய, நாக்கு வெளியே வந்துட்டு பெரிய நாக்காயிற்று. எல்லாருக்கும் தெரியும் இவர் இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்களுக்கு ஏசியவர் என்று எல்லாருக்கும் தெரியும். ஜனாசாவை குளிப்பாட்டுறதுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து வைத்ததோடு ஒரு பூனை ஒன்று வந்துச்சு. அந்த பூனை வந்து முதல் செஞ்ச வேலை அந்த நாக்கை கடிச்செடுத்துட்டு போயிட்டு. குளிப்பாற்ற எல்லாருமே சொல்றாங்க, இந்த சம்பவத்தை எழுதக்கூடிய இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லா எழுதுறாங்க, அல்லாஹ் உலகத்திலே காட்டினான் அவர் செய்த பாவத்துக்குரிய தண்டனை. இது லேசான ஒரு பாவம் அல்ல மற்றவனை பற்றி பேசுறது. இது ஒன்று அல்லாஹ் காட்டினான். எங்கட காலத்தில் சில நேரம் மறைச்சி அடக்கிடலாம், ஆனால் வரலாறுகள் இருக்குது. தாபிஈங்களுடைய காலத்தில் சக்கராத்தில் அபூ சலமா என்ற ஒருவன் இருந்தார். இவனுக்கு இந்த மிஸ்வாக்க பிடிக்காது. மிஸ்வாக்கு இருக்குது, இதை பிடிக்காது இவருக்கு. இமாம் ஜும்மா ஹுத்துபா ஓதிட்டுக்கார் மிஸ்வாக்க பத்தி. இவர் என்ன செஞ்சார் தெரியுமா? ஒரு மிஸ்வாக் கொண்டு வந்து தன்னுடைய பின் துவாரத்தில் வச்சு காட்டினார். இது பல்லு கிளீன் பண்றதுக்கு இல்லை, இதை கிளீன் பண்ணத்தான் சரி அப்படின்ட்டார். பள்ளியில் இருந்த முழு பேரும் பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் கவலை, இது ரசூலுல்லாஹ்வோட சுன்னத்து, உங்களுக்கு செய்யலாது விட்டுருங்க, கேவலப்படுத்தாதி. இவனுடைய சக்கராத் சகோதரர்களே, சக்கராத்தில் கத்துறான். இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா எழுதுறாங்க, சக்கராத்தில் கத்துறான். என்னென்றா அவனுடைய பின் துவாரத்தால் ஒரு மிருகம் ஒன்று வெளியே வருது. எந்த இடத்துல மிஸ்வாக்க வச்சு காட்டினானோ அந்த மிருகத்துடைய தலை 4 விரல்ற சைஸ் வெளியே வந்தா ஊரே சேர்ந்துட்டு இதை பார்க்கறதுக்கு. மகள் என்ன செய்தால், சென்று அதுக்கு அடித்தால் அந்த மிருகத்துக்கு, அதுவும் செத்தது. அபூ சலமாவும் அதே இடத்துல மரணித்தார். சக்கராத் காட்டி கொடுக்கும் சகோதரர்களே, எத்தனையோ சம்பவங்கள் இருக்கு. அதனால தான் அல்லாஹ் சொல்றான், உங்களால் ஒன்றும் செய்யல. நீங்க உலகத்தில் வாழும் பொழுது முஸ்லீமாக வாழுங்க, உங்களோட சக்கராத் சீதேவியாக மாறும். فَأَمَّا إِنْ كَانَ مِنَ الْمُقَرَّبِينَ فَرَوْحٌ وَرَيْحَانٌ وَجَنَّةُ نَعِيمٍ. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வோட ரசூலோட பாவங்களை தவிந்து கொண்டு வாழுங்க, உங்களோட சக்கராத்த பூத்தட்டுகள் வரும். மலக்குகள் எதை கொண்டு வருவாங்க? பூத்தட்டுகளை கொண்டு வருவாங்க. உங்களை வரவேற்பாங்க, கண்ணியப்படுத்துவாங்க. ஹசரத் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாயிட்டாங்க. குர்ஆனுக்கு விளக்கம் சொன்னவங்க. தாயிஃப்ல உங்களுடைய ஜனாசா வச்சிருக்குது. மஸ்ஜித் அப்பாஸ் இருக்குது தாயிஃப்ல. பள்ளியில முன்னுக்கு வச்சிருக்குது ஜனாசா தொழுவிக்கிறதுக்கு. எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு வெள்ளை பறவை ஒன்று வருது.
வந்து அப்படியே கஃனுலுக்கு பூருது, கண்ணுக்கு முன்னுக்கு காட்டினான் அல்லாஹ். ஒரு சத்தம் ஒன்று கேட்குது, யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னஹ் இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியதம் மர்திய்யஹ் ஃபதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி. அமைதியான ஆத்மாவே, சத்தம் கேட்குது, ஆனால் சத்தம் போட்ட யாரும் இல்லை. அமைதியான ஆத்மாவே, அல்லாஹும் பக்கம் வாங்க, சொர்க்கத்துக்கு வாங்க. கண்ணியமிக்க சகோதரர்களே, சக்கராத்தை செய்யும், அந்த நிமிடம் செய்யறதல்ல சக்கராத், வாழும் பொழுது. இப்பொழுது வாழும் பொழுதே சக்கராத்தை செய்யணும் சகோதரர்களே. நல்லவர்களை நண்பர்களாக ஆக்கிக்கொள்ளும், நல்லவர்களை தேடணும். யார் நல்லவங்க இருக்கிறாங்க பழகணும். எங்களுக்காக துவா செய்வாங்க, எங்களோடு இருப்பாங்க. فَأَمَّا إِنْ كَانَ مِنَ الْمُقَرَّبِينَ فَرَوْحٌ وَرَيْحَانٌ وَجَنَّةُ نَعِيمٍ. அடுத்தது وَأَمَّا إِنْ كَانَ مِنْ أَصْحَابِ الْيَمِينِ. இன்னும் கொஞ்சம் நல்லடியார்கள் இருக்கிறாங்க. فَسَلَامٌ لَكَ مِنْ أَصْحَابِ الْيَمِينِ. சக்கராத்ல மலக்குல் மவுத் வந்து சொல்லுவார், அஸ்ஸலாமு அலைக்கும், அல்லாஹ் சலாம் சொன்னான், வாங்க போ. எவ்வளோ சந்தோஷம். கபூரில் கொண்டு போய் வச்சதோட முன்கர் நக்கீர் அஸ்ஸலாமு அலைக்கும், எவ்வளோ சந்தோஷம். அதுக்குத்தான் சகோதரர்களே அல்லாஹ் எங்களுக்கு இஸ்லாத்தை தந்து. இஸ்லாத் அல்லாஹ் சும்மா தரல. உலகத்தில் எவ்வளோ காஃபிர் வாழ்றாங்க, உலகத்தில் யஹூதியல் வாழ்றாங்க. அல்லாஹ் எங்களை யஹூதியா பிறக்க வைக்கல. உலகத்தில் நசாராக்கள் வாழ்றாங்க, அல்லாஹ் எங்களை நசாராக்களாக பிறக்க வைக்கல. அல்லாஹ் உலகத்தில் மஜூசியல் வாழ்றாங்க, உலகத்தில் காஃபீர்கள் வாழ்றாங்க. அல்லாஹ் இறக்கப்பட்டு முஸ்லீமாக பிறக்க வச்சார். இந்த சான்ஸை தந்த அல்லாஹ் நாங்கள் ஏன் முஸ்லீமாக வாழ இயலாது? இதுதான் கேள்விக்குறி. நாங்கள் ஏன் முஸ்லீமாக வாழ இயலாது? இவ்வளோ சந்தர்ப்பத்தை தந்த அல்லாஹ், அல்லாஹ் முஸ்லீமாக பிறக்க வைத்ததே சொர்க்கத்துக்கு அனுப்பத்தான் எங்களை, வேறொன்றுக்கும் அல்ல. ஆனால் நாங்கள் முயற்சி பண்ணணும் முஸ்லீமாக வாழ்றதுக்கு. நாங்கள் முஸ்லீமாக வாழ்றதுக்கு முயற்சி பண்ணலண்டா அல்லாஹ் சக்கராத்த களிமாவை தரமாட்டான். எங்களுக்கு தெரியும், காலையில் 8 மணிக்கு எழும்பி முயற்சி செய்யலண்டா $10 உழைக்கலாது. குளிர் வெயில் பார்த்தா, குளிர் அடிக்குது, வெயில் அடிக்குது, வீட்டுக்கு இருப்போம்டா பொக்கட்டு காசு வராது. எங்களுக்கு தெரியும் இதெல்லாம். சாப்பாட்டை தியாகம், குடும்பத்தை தியாகம். சகோதரர்களே, சொர்க்கம் சும்மா தியாகம் இல்லாமல் அடையலுமா? கஷ்டம் இல்லாமல் அடையலுமா? ஜுமாக்கள் தொழாமல் அடையலுமா? சுபகு தொழாமல் அடையலுமா? ஃபர்லான தொழுகையில் தொழாமல் சொர்க்கத்தை அடையலுமா? சகோதரர்களே, சற்று யோசிச்சு பாருங்க. எங்கட விருப்பம். அல்லாஹ் அடுத்த கூட்டத்தை சொல்றான், وَأَمَّا إِنْ كَانَ مِنَ الْمُكَذِّبِينَ الضَّالِّينَ. வழிகட்ட பொய்யர்களுடைய சக்கராத். فَنُزُلٌ مِّنْ حَمِيمٍ. அவங்களுக்கு சுடுதண்ணியால தான் விருந்து இருக்குது அல்லாஹ் சொல்றார். وَتَصْلِيَةُ جَحِيمٍ. நரகத்தில் தான் நுழைவான். இந்த 3 வகையான சக்கராத்தையும் சொல்லிட்டு அல்லாஹ் எங்களுக்கு விளங்கப்படுத்துறான். إِنَّ هَذَا لَهُوَ حَقُّ الْيَقِينِ. இது மட்டும்தான் உண்மை. இது மட்டும்தான் என்ன? உண்மை சகோதரர்களே. ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் இஸ்லாத்தில் பிறக்க வைத்தான். அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துங்க. வாழக்கூடிய காலம் முஸ்லீமாக வாழ்வோம் சகோதரர்களே. இஸ்லாமிய ஒவ்வொரு விடயத்தையும் கண்ணியப்படுத்தி பின்பற்றுவோம். அல்லாஹ் இஸ்லாமியனாக களிமாவோடு எங்களுடைய சக்கராத்தை அமைப்பான்.
எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்வையும் எங்களுடைய மரணத்தையும் யா அல்லாஹ் இஸ்லாத்திலே ஆக்கி அருள்வாயாக. கலிமாவோடு கடைசி முடிவை எங்களுக்கு ஆக்குவாயாக. வாழும் காலமெல்லாம் இஸ்லாமிய சூழலில் வாழ தௌஃபீக் செய்வாயாக. இஸ்லாமிய மனைவியை உருவாக்கி தருவாயாக. இஸ்லாமிய பிள்ளைகளை உருவாக்கி தருவாயாக. எப்படி இஸ்லாத்தை கேட்காமல் தந்தாயோ அதே போன்று இஸ்லாத்தில் வாழும் பாக்கியத்தை தாயா அல்லாஹ். அதே போன்று முஸ்லிமாக மரணிக்கும் பாக்கியத்தை தாயா அல்லாஹ். எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரியும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فأما إن كان من المقربين فروح وريحان وجنة نعيم وأما إن كان من أصحاب اليمين فسلام لك من أصحاب اليمين. فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة. وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالخواطيم. أقول قولي هذا وأستغفر الله لي واستغفروه إنه هو الغفور الرحيم. اللهم صل. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد.